வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். இன்றைக்கி நம்ம குரு பார்வை பற்றிய வீடியோவை பார்க்கலாம். பொதுவாக நம்ம குருவோட பார்வை பட்டால் எந்த ஒரு பாவகிரகத்தை வீட்டு மேலே குரு பார்வைப்படுதோ அந்த வீட்டோட கெடு பலன்கள் குறைந்து நட்பலன்கள் அதிகமாகுன்றது ஜோதிட ரீதியான ஒரு விஷயம். இதில் புதுசாக ஜோதிடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த குரு பார்வை எந்தெந்த வீட்டை குரு பார்ப்பாரு அப்படின்றது தெரியாது. குருவுக்கு எந்தெந்த வீடுகள் பார்வைப்படுன்றது தெரியாது. அதுக்கான பதிவு தான் இது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம், உங்கள் ஜாதகத்தை நீங்களே வச்சு பார்த்துக்கலான்றதுக்கான பதிவு இது. இப்போ குருவோட பார்வை இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இந்த உதாரண கட்டத்தில் இது கும்ப வீடு. இந்த கும்ப வீட்டில் லக்னம் விழுந்திருக்கு. லான்னு போட்டிருக்கிறது லக்னம். இதுதான் நம்ம ஜாதகத்தில் முதல் வீடாக நம்ம எடுத்துக்கணும். இந்த லக்னம் எந்த வீட்டில் லக்னம்னு விழுந்திருக்கோ அதுதான் முதல் வீடுன்னு அர்த்தம். இப்போ இந்த கும்பத்தில் லக்னம் விழுந்திருக்குங்களா, இதிலிருந்து எண்ணும்போது 1 2 3 மூன்றாம் வீட்டில் குரு இருக்காரு. இப்போ இந்த குருவோட பார்வை 5 7 9 மொத்தம் 3 பார்வை குருவுக்கு இருக்குங்க. குருவுக்கு மொத்தம் 3 பார்வை இருக்குது. 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. இப்போ இந்த குரு இங்கேருந்து எங்கெங்கே பார்க்குறாரு? 1 2 3 4 5. இது குரு 5ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. இது குருவோட 5ஆம் பார்வை வீடு. அடுத்தது 6 7 7ஆம் பார்வையாக துலாம் வீட்டை பார்க்குறாரு. இது குருவோட 7ஆம் பார்வை. 7 8 9 9ஆம் பார்வையாக தனுசு வீட்டை பார்க்குறாரு குரு. ஓகேங்களா? குருவோட 3 பார்வை. ஒன்று சிம்ம வீட்டை பார்க்குறாரு, இன்னொன்று துலாம் வீட்டை பார்க்குறாரு, இன்னொன்று தனுசு வீட்டை பார்க்குறாரு. ஓகேங்களா? லக்னப்படி இது இந்த 5 பார்வை எந்தெந்த வீட்டு மேலே விழுதுன்னு பார்க்கலாம். இது லக்னம் 1ங்களா, 1 இது 2ஆம் வீடு, இது 3ஆம் வீடு, இது 4 5 6 7 தன்னுடைய 5ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 8 9 குரு தன்னுடைய 9ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக இந்த ஜாதகருடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10 11 குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக இந்த ஜாதகரோட 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போது இந்த ஜாதகருக்கு இந்த குரு என்னென்ன செய்வார்னு பார்க்கலாங்களா? இப்போது 7ஆம் வீட்டில் சனி இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் சனி மந்த கிரகம். அப்போ அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்? அவரோட காரகத்துவங்கள் ரொம்ப நிதானமானது. திருமண தடையை கொடுப்பாரு. கூட்டாளிகள் பங்காளிகள் 7ஆம் இடங்கிறது திருமணம், அப்புறம் கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள், வெளி உலக தொடர்பு, இது எல்லாமே 7ஆம் இடம்தான். ஒருத்தரை சந்திக்கிறது, நம்ம யார் யாரை வாழ்க்கையில் சந்திப்போம் அப்படிங்கிறது எல்லாமே சனி பகவான் கொடுக்கறது தான் 7ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே சனி உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு திருமண தடை ஏற்படும், இப்போ கூட்டாளிகளோட பிரச்சனைகள் ஏற்படும், கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய காரகத்துவம். அதை குரு பகவான் பார்க்குறாருன்னா என்னாகும்? திருமணம் தடைபட்டு நடக்கும். ஏன்னா குரு பார்க்குறாரு, சனியோட காரகத்துவம் நடக்கும். பட் ஆனால் குரு பார்க்கறதுனால சில தடங்கல்களோடு இருந்து அந்த அதுக்குண்டான காரகத்துவம் கிடைக்க வச்சுருவார். அது நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு லாங் லைஃப்க்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே அமையும். அதே போல் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 9ஆம் வீடை கொடுக்குறாரு. 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு மனிதன் போன கர்மாவில் என்னென்ன செஞ்சுருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனோட பாக்கியங்கள் அமையப்பெறும். இப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கேது உட்காந்துருக்காரு. கேது ஞானகாரகன், 2வது பாம்பு கிரகம். இந்த அரவு கிரகங்கள் உட்காரும்போது என்னாகுன்னா நிறைய தடைகள் தாமதங்களை கொடுப்பாங்க. அது பொதுவாகவே இது ஒரு தோஷத்துக்கு உண்டான ஒரு இடமா தான் சொல்லுவாங்க. கேது பாக்கியங்களை கெடுப்பார். கெடுத்து அதனால் நிறைய அனுபவங்களை கொடுப்பாரு. அதுதான் கேதுவோட இது. 2வது தந்தை ஸ்தானமும் கூட. இப்போ 9ல் கேது உட்காந்தானே தந்தையாருக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது. ஆனாலும் குரு பார்க்கறதுனால என்ன பண்ணுவாருன்னா இந்த அமைப்பை மாற்றி கொடுத்து அவருக்கு நல்ல இதை கொடுப்பாருன்னு வைங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த இடத்துக்கு உண்டான தீய பலன்களை எடுத்துட்டு நல்ல பலன்களாக கொடுப்பாருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய இந்த குரு பார்வையினுடைய ஒரு மகிமை. குரு பார்த்தால் கோடி புண்ணியம். ஓகேங்களா? அந்த குரு பகவான் பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பாவத்துவங்கள் விலகி நல்லதாக மாற்றி கொடுக்கும். அடுத்தது அடுத்த பார்வை 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை எந்த வீட்டு மேலே படுது? தனுசு வீட்டு மேலே படுது. தனுசில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. இந்த ஜாதகரோட இது 11வது வீடு. அப்போது
பதினோராம் இடம்ங்கிறது லாபம், மிகப்பெரிய லாபத்தை சொல்லக்கூடிய இடம், லாபஸ்தானம். அப்போ ரெண்டாவது நம்மளுடைய பேராசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்தானம். நம்ம தகுதிக்கு மீறி ஒரு விஷயத்தை ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆசைகளை, அதுக்கு அபிலாஷைகள்னு சொல்லுவாங்க. தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயங்களை இது நடக்கவே நடக்காதுப்பா, எனக்கு லாட்டரியில் 1 கோடி வேணும், இது நடக்கக்கூடிய விஷயங்களா இல்லை. அது யாரோ ஒரு சிலருக்கு ரொம்ப லக்கியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயங்களை இவங்க விரும்பி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த நடக்கவே முடியாத ஒரு விஷயத்த இது நடக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். அந்த 11ஆம் வீட்டில் பூமிகாரகன் உட்காந்துருக்காரு. செவ்வாய் பூமிகாரகன், சகோதரகாரகன், பெண்களாக இருந்தால் கணவர் ஸ்தானம், இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம். வீடு வாகனம் இதெல்லாம் செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம். அப்புறம் இந்த 11ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்போ இந்த மெடிசனுக்கு கூட இந்த 11ஆம் இந்த செவ்வாய் எடுத்துப்பாங்க. ஏன்னா செவ்வாய் பிளட்டு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் செவ்வாய் இது. அப்போ மருத்துவத்துறை செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட துறை தான். அதே போல் ரியல் எஸ்டேட்டும் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்ட துறை தான். அதனால் இந்த 11ஆம் வீட்டை பார்க்குறதுனால நல்ல சகோதரத்துவங்கள் கிடைக்கும். சப்போஸ் இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க மெடிசனுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மெடிசன் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்குறதுனால இதோட காரகத்துவங்கள் முழுசாக கிடைக்கப்பெறும். அதனால் நல்ல சகோதரர்கள் அமைவாங்க, நல்ல வீடு அமையும், நல்ல வாகனங்கள் அமையும். அவங்க பல வாகனங்கள் வாங்கணும், அவங்க நினச்ச மாதிரியான ஒரு வண்டிகை வாங்குறது, அதாவது உயர்தரமான கார்கள் வாங்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த கார்கள் வாங்குறது, விலை உயர்ந்த வீட்டில் வசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் குருவின் பார்வை பட்டதுனால ஒரு பாவகிரகங்கள் எப்படி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுதுங்கிறது இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு நம்ம சேனலில் இது மாதிரி பல வீடியோக்கள் வந்துட்டுருக்கு, அதையெல்லாம் உள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உங்கள் அமைப்புகள் இருக்குன்றத நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லேருந்தே நீங்கள் பார்த்து நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான பதிவு தான் இது. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்களுக்கெல்லாம் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை கொடுங்க.